சுவாசம் பதிப்பகம் வழங்கும் அனந்த சாய்ராம் ரங்கராஜனின் பங்குச்சந்தை புத்தகம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு செய்வது என்பதை விளக்கும் புத்தகம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். அந்த பொசிஷன் இருக்குல்ல சிஎம்ன்றப்போ அதுக்கு அவருக்கு பயம் வந்துருச்சு. சரி, இது வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் திரும்புகிற பக்கம்லாம் பிரச்சனைகள். நான் இதை செஞ்சேன், இதை நான் செஞ்சுருக்கேன், இந்த சாதனையை பாருன்னு சொல்லாமல் நான் அப்பாத்தான்னு ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டு நான் தமிழ் கேட்குறீங்களே, அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அப்பான்னு எப்படி வந்தது? அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை சார், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம்ல சார், மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? இவங்க சொல்கிறாங்க இன்னொரு மொழி வந்து தமிழ் அழிஞ்சிருமா. நீங்கள் யாரும் அழிக்க வேண்டாம், திமுக ஒருத்தர் இருந்தால் போதும், அழிச்சிடும். சீமான் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னன்னு எடுத்துக்கிட்டு வா, நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் சொல்கிறது, அது எடுத்துகிட்டு வாப்பான்னு சொன்னேன், அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. நல்லா பாருங்கள், எடுத்துகிட்டு வரல, அவங்க கிழிக்கிறாங்க. போலீஸ்காரங்க சாதாரணமாகவே சும்மா போனாலே பிடிச்சி உங்களுக்கு ஒழுத்தி போடுவாங்க. இப்போ இருக்க போலீஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். சீமான ஆளுங்க கூட இருக்கவங்களெல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க, நம்மளை பிடிக்க வராங்க, அப்போ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும்னு டீசெண்டாக சம்மனை வாங்கி சைன் பண்ணி கையில் கொடுத்துட்டு நான் வர சொல்கிறேன் சார், முடிஞ்ச அண்ணா அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கணும். இதான் நியாயமாக பண்ணுறது. சீமான் அவர்கள் சொல்கிறது எதுவுமே சட்டப்பூர்வமாக கிடையாது. நீங்கள் கேட்டில் ஒட்டிட்டு போயிட்டீங்கன்னா கேட்டை அவன் சாட்சி சொல்ல போகுது. இதெல்லாம் வந்து சிறுபுறத்தனமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள். அவர் வந்து ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காரு. அதாவது, தமிழ்நாட்டின் உரிமைகளை எப்போதும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், இந்தி திணிப்புக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கூடவே சேர்ந்து உக்ரைன் போரை ஒழிப்போம், ரஷ்யா போரை ஒழிப்போம்னு சொல்லி தான் ஒன்று நடந்திருக்கோம். இது ஏதாவது சம்மந்தம் இருக்குது? அதாவது ஏதோ இன்னைக்கு ஏதோ பிறந்தநாள்ன்றதுனால ஹிந்தி எங்கே உள்ளே வந்தது? அதாவது ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பொய்யா சொல்லக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து பாஜகவோ என்டிஏவோ தவறே செய்யாத ஒரு ஆட்சின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து மனிதனாக பிறந்தால் எல்லோரும் தவறு செய்வாங்க. தவறு செய்தால் அது வந்து திருத்தருவோ இல்லைன்னா அது சுட்டி காட்டுறதோ, நீங்கள் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக, ஒரு நீண்ட நாளாக இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல்வாதியாகவோ நீங்கள் சில குறைகளை சொல்லலாம். என்னன்னா, இந்த மாதிரிங்க நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி தப்பு நடக்குதுங்க, நீங்கள் பார்த்துங்கன்னா அந்த குறை நியாயமானதாக இருந்தால் திருத்திப்போம். நியாயம் இல்லைன்னா நான் உங்களை விவரமாக உங்களுக்கு சொல்லி உங்களை மாற்ற ட்ரை பண்ணுவோம். பொய் சொல்கிறவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு. இப்போ நாளைக்கு நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து கமலாலயம் வாங்க, வந்து கூடிய சீக்கிரம் வந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரப்போகுது, அதை நிறுத்தலான்னு சொன்ன வச்சுங்களேன், நீங்கள் எப்படி சிரிப்பீங்க? என்னங்க, சைனா ஒன்றும் சொல்லலை, அமெரிக்கா ஒன்றும் சொல்லலை, வர்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, நான் எதுக்கு வந்து உங்கள்கிட்ட டீ குடிக்கணும் அப்படி தானே கேட்பீங்க? அதான் நாங்கள் கேட்குறோம். ஒரு தேர்தல் வரல, தொகுதி வரைமுறை எதுவும் வரல, சீர்திருத்தம் வரல. என்ன அர்த்தம்னா, மக்கள்கிட்ட எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரியாகவே எல்லாமே நடக்குது, எதிர்த்தே எல்லாம் பண்ணுதுன்றது ஒரு ஒரு சீப் பாலிட்டிக்ஸை மற்றவங்க பண்ணலாம், ஒரு முதல்வர் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்னா, அவரோட அந்த பொசிஷன் இருக்குல்ல சிஎம்ன்றப்போ அதுக்கு அவருக்கு பயம் வந்துருச்சு. சரி, இது வந்து ரொம்ப நாள் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் திரும்புகிற பக்கம்லாம் பிரச்சனைகள். இப்போ பாஜகவுக்கு என்ன பெரிய சவாலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு பெரிய கட்சியுமே எங்களுக்கு எதிர்த்து இருக்குது. அதிமுக திமுக ரெண்டுமே எங்களுக்கு எதிர்த்து இருக்குது. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 99 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் வந்து திமுக சப்போர்ட்டாக இருந்தது. 2004 2014 வரைக்கும் காங்கிரஸுக்கு பெரிய சப்போர்ட்டாக திமுக இருந்தது. ஸோ எந்த ஒரு விதமான ஒரு விஷயம் வந்தாலும் தடுத்து நிறுத்துகிற, அணை மாதிரி நிறுத்துறதுக்கு வந்து பிரதான கட்சிகள் முன்னாடி இருந்தது, அதிமுக திமுக எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் பாருங்கள், எங்களுக்கு வந்து சில நேரத்தில் நாங்கள் முதல்ல சொல்லி பார்த்து சலிச்சு போய் என்ன பண்ணிட்டோன்னா, இப்போல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டு கோவப்படுறதில்ல. ஆமாங்க அப்படின்னு ஆயிடுது. ஏன்னா ஹிந்தி திணிக்கிறாங்க. எது ஹிந்தி திணிப்பு? முன்னாடி போய் பாருங்களேன். அப்படின்னு பார்த்தா ராஜீவ்காந்தி பீரியடில் வந்து கம்பல்சரி ஹிந்தி இருந்தது, அது திணிப்பு இல்லை. கம்பல்சரி ஹிந்தி அடிச்சுட்டு எனி இந்தியன் லாங்குவேஜ் போட்ட பிரதமரை ஹிந்தி திணிப்புன்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கோவம் வரும்? முதல்ல கோவம் வந்துச்சு, இப்போ போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி வந்துச்சு. என்னென்னா, எவ்வளோ தான் போய் சொல்வீங்க? எங்களுக்கு என்னென்னா, அதிமுக கூட இருந்து இப்போ அதிமுக மட்டும் இப்போ கூட்டணி கட்சியாக இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல கூட சேர்ந்துட்டு, இருங்க
நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க, ஏன் பிஜேபி திட்டுறீங்கன்னு. எங்களுக்கு அவங்க சப்போர்ட் இல்லை. இப்போ என்ன ஆகுனா தனித்து பிஜேபி ஃபைட் பண்ணுது, என்டிஏன்ற கூட்டணி ஃபைட் பண்ணுது. 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது என்னென்னா மக்கள் பிரதானமாக அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு முதல்ல நம்பி இப்போ என்ன ஆச்சுன்னா பேசுகிறதெல்லாம் போய் அது உங்களுக்கு அட்வான்டேஜ் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து அட்வான்டேஜாக மாறிட்டு வருது. நாங்கள் சொல்லி பார்த்து மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஹிந்தின்னு போய் வெளியில் போய் சொன்னீங்கன்னா, 3வது மொழின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எது அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்க, ஆனால் முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழக பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதும் தமிழக ஆளுநராக RN ரவி இருக்கிறதும் எங்களுக்கு அட்வான்டேஜ். அவங்க பேசி எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பேச்சு தமிழக மக்களுக்கு எதிராக இருக்குது, அது எங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் சொன்ன டைலாக் ஒரு காப்பி அடிச்சிட்டார். நாங்கள் என்ன சொன்னோம்னா, ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்க வரைக்கும் பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை, மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இல்லைன்னு. ராகுல் காந்தி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருந்துருச்சுங்களேன், அங்கெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம். அது மாதிரி நாங்கள் சொன்னது ஒரு காப்பி அடிக்கிறாரு. காப்பி அடித்தாலுமே அது நடக்குமா சார்? அது நடக்காது. ஏன்னா இப்போ RN ரவி என்ன பண்ணுறாரு, இப்போ நார்மலாக மக்கள்கிட்ட கேள்வி அதை சொல்கிறேன். என்னென்னா RN ரவி சொல்கிறது எல்லாமே தமிழக மக்களுக்கு எதிர்த்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். அவர் வந்து வைஸ் சான்சலராக போடுறவங்கள கரப்ட் இல்லாமல் ஒரு ஆளை போடுங்க, நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணி போட்ட அத்தனை பேருமே ஜென்யூனாக இருக்காங்க, நீ போட்ட ஆளெல்லாம் ஒன்று பெயிலில் இருக்கான் இல்லை ஜெயிலில் இருக்கான், அப்படி ஒழுங்காக போடுன்னு சொல்கிறத தமிழக ஆளுநர் தமிழகத்தை வஞ்சித்து விட்டார், தமிழகத்தை துரோகம் செய்கிறார், அதுக்கு தமிழ்தாய் வாழ்த்த பாடலை, முன்னாடி பாடலை, பின்னாடி பாடலைன்னு ரொம்ப அழகாக அவரை தமிழ்நாட்டுக்கு அகென்ஸ்டாக திருப்பி வர்றதில் ரொம்ப அழகாக சிறப்பாக செய்கிறாங்க திமுக. ஆனால் அது வந்து காலப்போக்கில் அவர் என்ன சொல்ல, இன்னைக்கு கூட அவர் தமிழில் எழுதி சைன் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது என்ன ஒரு சாட்டை ஐடியா, அது தமிழில் எழுதி சைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் தமிழ் பேச முடியுமா? நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறாங்க, ஆளுநரையே நாங்கள் அடி பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். அவரை தமிழ் எழுதி வச்சிட்டோம் பாருங்க. ரைட், அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடி பண்ணி வைக்க வேண்டியது ஹிந்திக்காரனையா, எல்லாரும் அடி பண்ணி வைக்க வேண்டியது தானே. அதான் அவரு சொல்கிறாரு, என்னை எப்படி தாய்மொழி மாற்றி நான் இந்த மொழியில் சைன் பண்ணுறனோ அதே போல் தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைங்களுமே தாய்மொழியான தமிழில் கற்பிப்பு மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா தமிழ்நாட்டில்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழையே படிக்காமல் என் பையனோ உங்கள் பையனோ பாஸ் பண்ணி வெளில வந்துடலாம். உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்க வச்சுங்களேன், முதல் கேள்வி உங்களுக்கு கேட்பேன், அன்பில் பொய்யாமொழி பையன் என்ன பண்ணுறாரு தெரியுமான்னு கேட்பேன். ஃப்ரெஞ்சு படிக்கிறது இல்லை ஏன் படிக்கிறார் ஃப்ரெஞ்சு? எனக்கு தமிழ் கஷ்டமாக இருக்குது அதனால் ஃப்ரெஞ்சு. ஸோ இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு மட்டுமே படித்து வெளில வந்துடலாம். இது மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, NEP வந்ததுன்னா CBSE ஸ்கூலில் கூட சேர்த்து தமிழை பயிற்று மொழியாக வச்சாகணுன்றார். எது கரெக்டு? மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? அதுவும் கம்பல்சரி கிடையாது, அதையும் புரிஞ்சுங்க. மக்கள் வந்து என் பையன் விருப்பப்பட்டான்னா தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், இல்லை எனக்கு இங்கிலீஷே இருக்கட்டும் இங்கிலீஷ் இருக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குறீங்களா? CBSEயில் இப்போ கொடுக்குறாங்களா? தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் CBSEயில் இருக்கா? மெட்ரிகுலேஷனே இல்லை தெரியுமா? தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே இப்போ இது கிடையாது, தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. இதை சொல்கிறது யார்? மோடி. அவர் வந்து ஹிந்தி திணிப்பாளரா? ராகுல் காந்தி ஹிந்தியை வந்து திணிக்காதவரா? சிரிப்பு தானே வருது உங்களுக்கு? ஓகே சார், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து பாஜக புறக்கணிக்கிறதா அண்ணாமலை அவர்கள் தற்போது பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார்? இப்போ அங்கே போய் வந்து நாங்கள் வந்து தொகுதிகளை குறைக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே போய் எடுத்து சொல்லலாம்ல, அதை புறக்கணிக்காமல் அங்கே போய் கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தானே. இப்போ நீங்களே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் குறைக்க மாட்டோங்க அப்படின்னு சொன்னீங்க வச்சுங்களேன், அப்போ குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அர்த்தம். இது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி ஒரு சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு வருமா வராதா? இப்போ நீங்கள் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு இந்த வீட்டை நான் இடிக்க மாட்டேங்கன்னு சொன்ன வச்சிங்களேன், இடிக்கிறத பிளான் வச்சுருந்தீங்களான்னு கேட்பீங்க. ஒருத்தன் கேட்பான், இல்லை இடிக்க மாட்டேங்க, இடிக்கிறதா பிளான் வச்சுருந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ எங்கே வந்துச்சு இது? இப்போ இந்த எம்பியோட மறுசீரமைப்பு எங்கேருந்து வந்தது? இல்லை, அது வராமல் எப்படி சார் முதல்வர் எடுத்து பேசுவார்? அதுக்கான காரணம் அதுதான் நான் சொல்லிட்டேனுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, நேற்று சேப்பாக்கில் நடந்து தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊடகவியலாக சொல்லுங்கள். சேப்பாக்கில் நடு மத்தியானம் ஒரு கொலை நடந்தது. எங்கே? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆஃபீஸ் இருக்குல்ல, MLA ஆஃபீஸ், அது பக்கத்தில். தமிழ்நாட்டில் இது மாதிரி நடந்திருக்கா? பட்ட பகலில் ரோட்டில் வெட்டி கொள்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு 1-2 நடக்கும். இப்போ டெய்லி அந்த கொலை பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, நைட்டு போய் ஏன்ப்பா நைட்டு லைட்டு வெளிச்சத்து இல்லாமல் யாரை வெட்டுறோன்னு தெரியாமல் ஏன் கஷ்டப்படணும், வெட்டுறது முடிவு பண்ணிட்டு பகலில் வெட்டிடுவோன்னு சொல்லி பகல் வெட்டு போகிறாங்க. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட என்ன ஒரே விஷயம், சிறுபான்மை மக்கள் ஓட்டு வாங்கணும்னா மோடி எதிர்ப்பு. ஜென்ரல் மக்கள்கிட்ட என்ன தெரியுங்களா, தமிழ் எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு. இப்போ அடுத்ததுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதியை குறைக்க போகிறாங்க. இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து? இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு குடும்பம் நல்லா குடும்பம் நடத்திருக்காங்க, டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டு
அம்மா உங்களுக்கு தெரியுமா அடுத்த வாரத்துலேருந்து அடுத்த மாதத்துல உங்கள் பையன் சம்பளத்தை குறைக்க போகிறாங்களா, உங்கள் மருமக சம்பளத்தை குறைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உடனே அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பதட்டம் ஏற்படுமா? அவங்க எதையும் சிந்திக்க மாட்டாங்க. யாரை கேட்டு என் பையனோட சம்பளத்துக்கு அப்படி தானே வரும். கண்டிப்பாக. அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி ஒன்றும் இல்லையா, அந்த 2 மணி நேரம் பதட்டத்தை வைக்கிறீங்களே, அதான் முதல்வர் பண்ணுறது. இப்போ இப்படி பண்ணுறாரா, நாங்கள் லெட்டர் எழுதிட்டோமா, அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை, என்றைக்கு வருது அன்றைக்கி நாங்கள் கலந்துக்கிறோன்னு பணிந்து விட்டார். அடுத்தது பாருங்க, பணிந்து விட்டார் பிரதமர். தமிழகம் அப்படியே தலை நிமிர்ந்து நின்றதை பார்த்து ஒடுங்கி விட்டார் பிரதமர். இது என்ன அரசியல் இதுங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன அரசியல் இது? நான் இதை செஞ்சேன், இதை நான் செஞ்சுருக்கேன், இந்த சாதனையை பாருங்கன்னு சொல்லாமல் நான் அப்பாத்தான்னு ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டு நான் தமிழ் கேட்குறீங்களே, அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அப்பான்னு எப்படி வந்தது? அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை சார், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம்ல சார், மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம்? நிறைய அப்ரிவேஷன் நம்ம பார்த்துருப்போம், புரிகிறதுக்கு மாதிரி எளிதாக மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை மாற்றிருக்கலாம். எப்படி மாற்றிங்க சொல்லுங்கள்? அந்த மாதிரி மாற்ற எப்படி தெரியுங்களா? அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆனால் அசாக்கா அப்படி மாற்றிக்கலாம். ஒரு சா விட்டுடலாம், எங்க நல்லா இருக்காதுங்க, சா எடுத்துடலாங்கன்னு. அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் அசோசியேஷன், 4 தமிழ், ஒரு இங்கிலீஷ். இது 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 என்ன, இது தமிழ்நாட்டை வளர்க்குறதாங்க? இவங்க சொல்கிறாங்க இன்னொரு மொழி வந்து தமிழ் அழிஞ்சிருமா. நீங்கள் யாரும் அழிக்க வேண்டாம், திமுக ஒருத்தர் இருந்தால் போதும், அழிச்சிடும் தன்னால். ஓகே சார், இப்போ சமீபத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதாவது சீமான் அவர்கள் வீட்டில் காவல்துறை போய் அந்த சம்மன் ஒட்டுனது, ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்லுங்கள், அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை நியாயம் தானா சார்? இது வழக்கறிஞராக சொல்லணும்னா சிஆர்பிசி செக்ஷன் 65 பழைய இதில் என்னென்னா, ஒரு தடவை சம்மன் கொடுத்து நீங்கள் வரல வச்சுங்களேன், சம்மன் வீட்டில் கொடுக்குறோம் வரல, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த சம்மன் என் கைக்கு வரல, என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை, அவன் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா, என் பையன் வந்து வாங்கிட்டு எடுத்து போய் கிழிச்சு போட்டான், ஏதாவது ஒரு காரணம் சொல்வீங்கன்னு தான் சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை கொடுத்து நீங்கள் வரலன்னா அந்த உங்கள் வீட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல கான்ஸ்பிக்யூஸ் அப்படின்வாங்க பிளேஸில் நீங்கள் ஒட்டணும். ஒட்டிட்டு வந்தீங்கன்னா டீம்டு சர்வீஸ், அந்த இடத்த நீங்கள் பார்க்காம போகிறது உங்கள் தப்பு. எப்படி பேப்பரில் ஆடு கொடுக்கும்போது என்னுடைய ப்ராப்பர்ட்டியே யார் வாங்கினாலும் அது வந்து செல்லாது, நான் தான் ஓனர் கொடுத்துறீங்க, நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அதை மீறி யாராவது வாங்கிட்டாங்க வச்சிங்களேன், நான் சேஃப் ஆகிடுவேன், நான் கொடுத்துட்டேன் சார், நீங்கள் ஏன் அது படிக்காத உங்கள் தப்புன்னுவாங்கல்ல, உங்கள் பேர்டன் அது. அதே மாதிரி சம்மனை ஒட்டிட்டிங்கன்னா சம்மனை நான் பார்க்கலன்னு சீமான் சொல்ல முடியாது. அது வந்து அது டீம்டு சர்வீஸ். அது கிழிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டு வாசல் தானே இருக்குது, நான் கிழிக்கலான்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முரண்பாடு என்னென்னா, சீமான் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்னன்னு எடுத்துக்கிட்டு வா நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் சொல்கிறது, அது எடுத்துகிட்டு வாப்பான்னு சொன்னேன், அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. நல்லா பாருங்கள், எடுத்துகிட்டு வரல, அவங்க கிழிக்கிறாங்க. எடுத்துகிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பக்கமும் இழுத்து பேப்பர் அப்படி எடுத்து விடுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த காலம். இப்போ ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் போதும் இல்லை. அது என்னென்னா, ஒட்டிட்டு போன அடுத்த நிமிஷம் கிழிக்கிறாங்க. என்றைக்கு வர சொன்னாங்க, அன்றைக்கி 11 மணிக்கு வர சொல்கிறாங்க, காலையில் வரதை கிழிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க, நான் சம்மனே சர்வ் பண்ணலன்னுவீங்க. அது போலீஸுக்கு வந்து ஒரு ஈகோ என்னென்னா, யாரை கேட்டு கிழிச்ச, நான் இப்போ தான் ஒட்டிட்டு போகிறேன், அந்த 11 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்க, ஏன்னா முடிஞ்சு போச்சு டைம், அதுக்கப்புறம் அவர் பிரச்சனை கேட்குறாங்க. இது ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இல்லை, கேட்கணுன்னு இடம் இல்லை. கேட்கணுன்னு உள்ளே போகும்போது அவங்க வந்து கவு திறந்தவொடனே ஒருத்தர் ஓடுறதோ ஒரு அடிக்கிறதும் உதைக்கிறதும் இது பண்ணால் போலீஸ்காரங்க சாதாரணமாகவே சும்மா போனாலே பிடிச்சி உங்களுக்கு ஒழுத்தி போடுவாங்க. இப்போ இருக்க போலீஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். சீமான ஆளுங்க கூட இருக்கவங்க இல்லைன்னா நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க, நம்மளை பிடிக்க வராங்க, அப்போ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும்னு டீசெண்டாக சம்மனை வாங்கி சைன் பண்ணி கையில் கொடுத்துட்டு, நான் வர சொல்கிறேன் சார், முடிஞ்ச அண்ணா அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கணும். இதான் நியாயமாக பண்ணுறது. கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க பண்ண தப்பாக ரைட்டானா, கன் வச்சுருந்தாருன்னா அவர் கன் ஏன் வச்சுருந்தார், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கன் வச்சுருக்கிறவங்க எப்பவுமே தன்னோட பாதுகாப்பு தான் வச்சுக்கணும், தவிர உங்கள் பாதுகாப்பு நான் வச்சுக்கூடாது. புரியுதா? என்னோட நான் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, நான் வந்து இவன் கிடையாது, அது பார்டர் செக்யூரிட்டியோ போலீஸோ கிடையாது, என்கிட்ட கன் இருக்கக்கூடாது. என்கிட்ட கன் இருக்கணும்னா நான் போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட என்னோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குன்னு சொல்லி என் பேரில் கன் வாங்கினா அந்த கன்னை நான் வச்சுட்டு நான் தனியாக போகணுமே தவிர, அந்த கன்னை வச்சுக்கிட்டு நான் இந்த பேசு தமிழா பேசு ஆஃபீஸுக்கு நான் செக்யூரிட்டியாக வரேன்னு வச்சுக்கூடாது. புரியுதா? அவர் அப்படி தான் பண்ணுறாரு. சீமானுக்கு செக்யூரிட்டி அவருக்கு அந்த கன்று அவர் வச்சுக்கூடாது, அவர் வச்சுருந்தா உள்ளே தான் வைக்கணும், அவருக்கு தான் கன்று பாதுகாப்பு. அதெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் அவர்கள் சொல்கிறது எதுவுமே சட்டப்பூர்வமாக கிடையாது. நீங்கள் கேட்டில் ஒட்டிட்டு போயிட்டீங்கன்னா கேட்டை அவன் சாட்சி சொல்ல போகுது. இதெல்லாம் வந்து சிறுபுறத்தனமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல. கேட்டில் ஒட்டுறது வந்து சிஆர்பிசி சொன்ன ஒரு விஷயம், அங்கே ஒட்டணும்,
எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டணுன்றது அது நடைமுறை. இன்னொன்று வந்து 3 மாதம் டைம் இருக்கேன்னா கேட்குறதுக்கு யாரும் ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் சம்மன் கொடுத்தா 3 நாள் சம்மன் கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து நார்மலான ப்ரொசீஜர். உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா உங்களை கூப்பிட்றதுக்கு 3 நாள் கொடுக்கணுன்றது. ஏன்னா நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க அப்படின்னு. இந்த கேஸ் என்னென்னா ஹைகோர்ட்டில் அவர் வந்து குவாஷ் பண்ண சொல்லி போட்ட கேஸை வந்து ஜஸ்டிஸ் இளந்திரையன் வந்து அப்படிலாம் முகாந்திரம் இருக்குது, 3 மாதத்துக்குள்ளே இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஃபைனல் ரிப்போர்ட் 3 மாதம் தான் டைம் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்படி நீங்கள் முடிப்பீங்க? ஒரு நீதிமன்றம் வந்து 3 மாதம் கெடு விதிச்சிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓடுற ஃபாஸ்ட் நீ தானே முடிவு பண்ணணும். இல்லைங்க நான் 1 வாரத்துக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? அவர் அடிக்கடி கூப்பிட்றாரு, நாளைக்கு கூப்பிட்றாரு. எங்கே அரெஸ்ட் பண்ணலையே உங்களை? வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, சம்மன் ஓட்டினாங்க, சம்மனும் நீங்கள் போகாதீங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா வாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க உள்ளே போங்கன்னு சொல்லுங்கள். இதான் நம்ம நடைமுறை. சீமானுக்காக தனியாக ஒரு நடைமுறை வச்சுக்க முடியாதுல்ல, சிஆர்பிசி தனியாக வராதுல்ல. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை வந்து அத்துமீறி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்கிறாரு, காவல்துறையினர் கொஞ்சம் அவங்களுடைய கட்டுப்பாடோடு நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டுப்பாடு அதான் சொல்கிறேங்க, கட்டுப்பாடோடு நடந்துக்கலான்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, போலீஸ் வந்து உங்களை நிறுத்த சொல்கிறாங்க வச்சு பைக்கில் போகும்போது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நிறுத்த சொல்கிறாங்க, சட்டம் அப்படியே பிரேக் போட்டு சார் சொல்லுங்கள் சார்னா அவங்க நடைமுறை வேறு மாதிரி இருக்கும். அவர் சொல்கிற இடத்த கையை தட்டி விட்டு தள்ளி பண்ணி நீங்கள் வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவார்? இங்கே வாடான்னுவார், அடுத்த வார்த்தை வாடா அப்படின்வார். ஏன் அந்த வார்த்தை வருது? இது அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற போலீஸ் என்ன பண்ணுறாங்க தான் முக்கியம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை யூஆர் அன் அக்யூஸ்ட், போலீஸ் வந்து உங்களை வந்து சம்மன் கொடுக்குறாங்க, ஹைகோர்ட் டைரக்ஷன் இருக்குது 3 மாதத்தில் முடிக்கணும்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன், ஏற்கனவே ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு. இது நம்ம சொல்ல முடியாது. அக்யூஸ்டுன்னு ஆகிட்டிங்கன்னா யூஆர் அ டிஸ்போசல் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர். நீங்கள் வந்து நான் காது குத்துக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனேன், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இது ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் கிடையாது. முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உங்களை விசாரிக்கிறவங்க வந்து லேட் ஆகும். ஏற்கனவே கம்ப்ளைண்ட் 10 வருஷமாக இருந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் வரும்போது முகாந்திரம் இருக்குதுன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒத்துழைக்கணும், நீங்களாக வந்து ஒத்துழைக்கணும். அவர் முதல் நாள் கூப்பிட்டார்ல, அடுத்து நேற்று வந்தார்ல, எப்படி வந்தார்? நேற்று சாயங்காலம் வந்துட்டார்ல. முதல்ல என்ன சொன்னார்? லெட்டர் கொடுத்து வளர்த்துங்களா, 1 வாரம் டைம், 1 வாரம் பொறுத்து வந்து பார்க்குறேன்னாரு. நேற்று எப்படி ஈவினிங் வந்துட்டார்? அப்போ ப்ரெஷர் கொடுத்தா வரீங்கல்ல, எதான் சொல்கிறோம் முதலே வந்திருக்கணும். ஓகே சார், இப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சிவராத்திரி வந்து ஈசாவில் நடந்துச்சு. அதில் கர்நாடகாவினுடைய துணை முதல்வரான டி.கே. சிவகுமார் அவர்கள் கலந்துக்கிட்டார். அவர் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேரை வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த மகா சிவராத்திரியில் கலந்துக்கிட்டதா இல்லை அமித்ஷா அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்றார் அப்படிங்கிற காரணமா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சிங்க, அது பிஜேபி நிகழ்ச்சியா? பொது நிகழ்ச்சியில் அவரும் அவரோட ஃபாலோவராக இருப்பார், ஒரு டிவோட்டியாக இருப்பார். அமித்ஷா வந்திருக்காருன்னு 2 பேர் பார்க்குறாங்க. காங்கிரஸுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னாங்க, இப்போது ஃபுல்லாகவே வலுவிழந்து போச்சு. இப்போ சசி தரூர் பார்த்தீங்களா, கடந்த காலம் பேசுறதுல வேற மாதிரி பேசுகிறாரு அவர். அவருக்கு என்ன கோவம்னா, ஒரு நியாயமான ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னா அப்போ என்ன கட்சி இது? நான் அராஜகம் உங்கள் கட்சி அப்படின்னு வராரு. இப்போ அவங்கக்கிட்ட ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு ஆளாக போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி பிரதானமாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஹிமாச்சல், தெலுங்கானா இந்த 3 தான். கர்நாடகா பெரிய ஸ்டேட்டு. அந்த கர்நாடகா ஸ்டேட்டில் எதாவது ஆகிடுமோ? ஏற்கனவே இவர் சித்தராமையா பிரச்சனை ஏகப்பட்டு நடந்துட்டு அவர் ஓப்பனாக சொல்கிறார், என்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. சிவகுமார் வந்து நான்லாம் சும்மா ரொம்ப நாளைக்குலாம் இப்படியே இருக்க மாட்டேன் அப்படின்னா, என்னோட பணத்தில் தான் நீங்கள் வந்தீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படியே போச்சுன்னா நீங்கள் சிவகுமாரும் அப்படியே வெளில விலகிட்டா என்ன பண்ணுறது? இல்லை, அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவர் ஏற்கனவே திருவேணி சங்கமத்தில் போய் புனித நீராடினார். இப்போ பிஜேபி பாணியிலே இவரும் அரசியலை முன்னெடுக்கிறாரு, ஒருவேளை முதல்வர் பதவி கிடைக்கல அப்படின்னு பிஜேபியில் போய் சேர போகிறாரோ அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள். அதாங்க, முதல்வர் பதவி கிடைக்கலன்னு சேர்ற போது அன்றைக்கே சேர்ந்துருப்பாரு. அதனால இல்லை, அங்கே நடக்கிற அவமானங்கள் தெரியாமல் தாங்க முடியாமல் வராங்க. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து காங்கிரஸை வந்து பிஜேபி ஜெயிக்குது அதனால காங்கிரஸ் வராங்கன்னு இல்லை. நீங்கள் வெளியில் வந்து தலைவர்கள் சொன்ன காரணம்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்றது குலாம் நபி ஆசாத்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மரியாதை இல்லை, எங்களால் யாரையும் சந்திக்க முடியல, சோனியா காந்தி சந்திக்கிறதே அபூர்வமாக இருக்குது, ராகுல் காந்தி எங்கே இருக்காரு எங்களுக்கு தெரியல, பாதி நாள் ஒரு இந்த இந்தியாவிலே இல்லை, இப்படி கட்சி நடத்தினா என்ன பண்ணுறதுன்னு சிதம்பரம் புலம்பியே சொல்லிட்டார் டைரெக்டாக. காங்கிரஸ் தன்னைத்தானே ஆய்வு செஞ்சுக்கணும்ல, இதோட டீசென்ட் அப்படி சொல்கிறது. மொத்தத்தில் காங்கிரஸில் ராகுல் காந்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கட்சி நடத்துறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சோனியா காந்தி அவர்களுக்கு வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லை, யார் கண்ட்ரோல் இல்லை. கார்கே என்ன பண்ணுறாரு, தம் மருமக பையன் அவங்கள வச்சுட்டு அவர் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு கர்நாடகாவில். இது இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் இனிமேல் ஒன்றும் நடக்காது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதில் சிவகுமார் எங்காவது யாரையும் சந்திச்சிட்டாங்கன்னா உடனே பயப்படுறாங்க.
எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் வந்தாலும் சரி வரலாலும் சரி, அதோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், அதில் பிஜேபிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஓகே சார், சமீபத்தில் அதாவது ஒரு 2 நாளைகளுக்கு முன்னாடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சிறுமிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது. அப்போ அந்த அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருந்தார் மகாபாரதி அவர்கள் வந்து அந்த சிறுமி மேலே குற்றம் சாட்டுறாரு. அந்த சிறுமி வந்து எச்சி துப்பிட்டாங்க, அதனால தான் இந்த சம்பவமே நடந்தது, அதனால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆட்சியர் அவர்களுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தப்புன்னு சொன்னது தான் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவரை தப்பு சொல்கிறீங்க, நான் அவரை தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க என்னதாங்க பண்ணுவாங்க அதிகாரிகள்? நான் சொல்கிறது என்னென்னா, அதிகாரி பாயிண்ட்லேருந்து பாருங்களேன், ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வருது, குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி போல் இவங்க கேட்டிருக்காங்க, இப்போ ப்ரெஸ்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி திரும்பினா இங்கே ஒரு கொலை, எஸ்பி எங்கேயாவது ரோட்டில் வந்து வெளில வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியுதா? ஏன் சொல்லுங்கள். ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு நாளைக்கு 4 சம்பவம் நடக்குது. இன்றைக்கி கூட எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, வெஸ்டர்ன் சைடில், அதாவது கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வீட்டில் அப்போல்லாம் அங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு இருக்கும், ஒரு 2 ஏக்கர் தோப்பு இருக்கும், நடுவில் சின்ன வீடு இருக்கும், ஒரு அம்மா அப்பா 2 பேர் வயசானவங்க தங்கியிருப்பாங்க. அந்த ஏரியா எல்லாருக்கும் தெரியும். அவர் இவர் வீட்டுக்கு வர்றது, இவர் அவர் வீட்டுக்கு போகிறது, யாரும் அவங்க தான் பாதுகாப்பு. இப்போ அந்த மாதிரி 2 பேர் இருக்க வீட்டில் டார்கெட் பண்ணி நைட்டில் உள்ளே போய் 2 சவர 3 சவர ரொம்பலாம் இல்லை, இதெல்லாம் முன்னாடி இருந்தது, கொலையும் அப்போல்லாம் நடந்தது. இந்த சின்ன வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டில் என்னப்பா இருக்கும், ஒரு 5000 இருக்குமா அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்தை நல்லா பார்த்துங்க, 5000 இருக்குமா 10,000 இருக்குமா, இதுக்காக என் லைஃப்பை நான் ரிஸ்க் பண்ணிக்கணுமா? நல்லா புரிஞ்சுங்க. கொலை செய்கிறவனோ தப்பு பண்ணுறவனோ எதுக்கு பயப்படுவான் தெரியுங்களா? ஒருவேளை நான் மாட்டினா என் லைஃப் எப்படி இருக்கும்? என் லைஃபே அழிஞ்சிடும்ல. இந்த 5000க்கு போய் என் லைஃப் யாராவது விடுவாங்களா? பெரிய லெவலில் திங்க் பண்ணலாம். ஒரு 50 லட்சம் 1 கோடி எங்கேயாவது இருந்ததுன்னா அது அப்படி தான் இருந்தது. ஏன் இப்போ இதுதான் டார்கெட் பண்ணுறாங்க? இந்த ஆங்கிள் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன் இது பண்ணுறோம்னா, கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞராக பார்த்தா ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறாங்கன்னு சொன்னால், விளைவுகள் வந்து கடுமையாக இல்லை. இப்போ இதை இப்போ நீங்கள் கொலை பண்ணுறவனோ அடிக்கிறவனோ கண்டிப்பாக தெரியும் தான் மாட்டிப்பான்னு. மாட்டிக்காமல் எவனும் இருக்க முடியாது, மாட்டிப்பான். முதல்லலாம் மாட்டினா எப்படியோ 2 வருஷத்துக்கு அவன் வாழ்க்கை போச்சு, அவனால் சம்பாதிக்கணும் ஒன்றும் முடியாது. போலீஸ்காரங்க பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ரோட்டில் எங்கேயாவது வேறு மாதிரி அவன் சும்மா நின்றுருந்தாலும் பின்னாடி பெட்ரோல் வரும், நீ தானே அந்த கொலையில் இருந்தவன், இங்கே எதுக்கு நிற்கிற அப்படின்வாங்க. அவன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். 2 வருஷம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, கிரிப்பிள் ஆகிடும் வாழ்க்கையே. இப்போ எப்படின்னா, கொலை பண்ணுறியா 2 வாரம் வெளில வந்துடலாம். போலீஸ் மேலே சுத்தமாக பயம் கிடையாது, யாருக்கும் போலீஸ் மேலே பயம் கிடையாது. காரணம், போலீஸுன்னு நம்ம திட்ட முடியாது. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் முதல்லலாம் தண்ணி அடிச்சுட்டு இருந்தான், அவன் கண்ட்ரோலில் இருந்தான், அடித்தா அவன் திருப்பி அடிக்க மாட்டான். இப்போ வேறு லெவலில் போயிட்டாங்க சார். மெத்துன்றானுங்க, என்னமோ ப்ரௌன் இதுன்றானுங்க, என்னென்னமோ சாக்லேட்டுன்றாங்க, என்னென்னமோ சாப்பிட்டு வராங்க சார். வரும்போதே கண்ணு ரோல் ஆகுது. அவன் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறானே கூட அவனுக்கு தெரியல. அப்போ அவன் எதாவது எங்களை பண்ணிட்டான், நான் என்ன சார் பண்ணுறதுன்னு அவங்க பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் இது எங்கே போகுதுன்னா, கடைசியில் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னுவாங்கல்ல, எல்லாம் எங்கே போகும்னா கடைசியே ஆட்சியாளர்கிட்ட போகும். இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மாட்டினான்ல, அந்த இடத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு சனி. அதை அவன் ஏன் உள்ளே வந்தான்னு பார்த்தீங்கன்னா, அதனால் இன்றைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் கிடைக்குது. அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கால, ஒரு ஸ்கூல்லையும் வாசலில் எங்கேயாவது ஒரு சென்டரில் போதைப் பொருள் கிடைக்குது. கிராமமாக இருந்தால் அது கஞ்சா, ரொம்ப கிராமமாக இருந்தால் அதுக்கு இந்த சின்ன சின்ன மிட்டாய், எல்லா வகையான போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் சர்வ சாதாரணமாக கிடைக்குது. இதை ஒரு முதல்வராக, உள்துறை அமைச்சராக இதை சீரமைக்க முடியாத ஒருத்தர் அப்பத்தா இவங்க சீரமைப்பு கொண்டாட போகிறாங்க, இந்தி திணிக்க போகிறாங்க, ஃப்ரெஞ்சை உள்ளே வரப்போகுது, சீனா உள்ளே வரப்போகுது. இதெல்லாம் எப்படிங்க? இதை பண்ணுறது தாங்க அவரோட வேலை. அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். இனிமேல் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ரிவர்ஸில் யோசிங்க. 2 பேர் கொலை, பட்டப்பகலேருந்து ஓட விரட்டி கொலைன்னா அடுத்த வார்த்தை திருப்பி பாருங்க, மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாருன்னு. இது நடந்ததுன்னா இதை இங்கே போடுவார். அடுத்த நாள் பண்ணுவார், தமிழகத்தை 2ஆக பிரிக்க சதி, நான் இருக்கும் வரை, நான் உயிரோடு இருக்கும் வரை, இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தை 2ஆக பிரிக்க விட மாட்டேன். அடுத்தது வரும், படிக்கிறவன் 2ஆக பிரிக்க போகிறாங்களான்னு ஒருத்தவொடனே கூட வந்துட்டு திருச்சி தனியாக பிரிக்கிறாங்களாம்ப்பா அப்படின்னு. இது ஒரு 2 வாரம் ஓடும், அதுக்குள்ளே ஒரு 8 கொலை நடந்துடும், மக்கள் மறந்துடுவாங்க. அடுத்தது நீங்கள் வேற ஒருத்துக்கு வருவார். இதை வந்து திசை மாற்றம் தான் பண்ணுறாரு தவிர, நீங்கள் இனிமேல் இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி.
இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா மேம்? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.